ஹாய் நண்பா, HDFC பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. அதாவது HDFC பேங்க்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி அதிகாரி வேலைகளுக்கு இப்ப நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். மார்ச் மாதம் 2ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் இந்த ஜாபுக்கான ஹையரிங் ப்ராசஸ் எல்லாமே IBPS தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 60,000 ரூபாய் நீங்க மாத தொடக்கத்திலே வந்து ஏர்ன் பண்ணலாம். முழு தகவலை தெளிவா சொல்றேன். யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்றது எல்லாமே பார்த்துட்டு ஃபாஸ்டா அப்ளை பண்ணிருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். HDFC பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. HDFC பேங்க்ல இருந்து தற்பொழுது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ப்ரொபேஷனரி ஆபீசர் இந்த ஜாபுக்கு தான் இப்ப நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. HDFC பேங்க் ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் தான். நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வங்கி. நம்ம தமிழகத்திலுமே 38 மாவட்டங்கள் வரையாக HDFC பேங்கினுடைய கிளைகள் இருக்கு. இந்த ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே IBPS தான் ஃபாலோ பண்றாங்க. IBPS அப்படிங்கிறது சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். சோ HDFC பேங்க் வந்து பிரைவேட் பேங்க் தான். ஆனா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே IBPS வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுதான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இப்ப ஆக்டிவேட்ல தான் இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு. எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 1 மந்த் தான் டைம் இருக்கு. அந்த 1 மந்த்ல நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவா தான் இருக்கு. ஒருவேளை எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 6 மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 6 மாதம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது நிரந்தர வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆகும். பட் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய HDFC பேங்க்ல தான் வேலை வாய்ப்பு. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. ஆனா நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி கண்டிப்பா இருக்குதுங்க. நம்ம தமிழகத்திலுமே 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய HDFC பேங்கினுடைய மெயின் பிரான்ச்சஸ்ல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். அதனால கண்டிப்பா எலிஜிபிள் பீப்புள் அப்ளை பண்ணுங்க. சேலரியை பொறுத்தளவு 3 lakhsல இருந்து 12 lakhs per annum. அதாவது இயர்லி சேலரி 3 லட்சத்துல இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். சோ இந்த சேலரி வந்து உங்களுக்கு ரேஞ்ச் கேட்டகரியில தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து வேரி ஆகலாம். பட் எப்படி பார்த்தாலும் மாதம் ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு 50ல இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆன்லைன்ல டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். சோ ஃபைனல் செலக்ஷன் ஆல்சோ ஆன்லைன் டெஸ்ட்ல வாங்கிருக்கக்கூடிய மார்க், பர்சனல் இன்டர்வியூல வாங்கிருக்கக்கூடிய மார்க், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் ஃபைனல் செலக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரியில வருதுங்க. ஸ்கேலை பொறுத்தளவு அசிஸ்டன்ட் மேனேஜர், இல்லைனா டெபுட்டி மேனேஜர், இல்லைனா மேனேஜர், இல்லைனா சீனியர் மேனேஜர். இந்த ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ல உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது போக போக உங்களுக்கு ப்ரொமோஷன் லைக் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். எஜுகேஷனை பொறுத்தளவு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். ஆனா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 1 வருடத்துல இருந்து 10 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். சோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் தான் கேக்குறாங்க. அதுவும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. சோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பிரதர் நான் இந்த மாதிரி லோக்கல்ல சேல்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன், டிகிரி படிச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாத வாய்ப்பு. கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் டிகிரியை பொறுத்தளவு எனி டிகிரி தான். அதே மாதிரி உங்களுடைய டிகிரில குறைந்தது 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். வயதை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதை பத்தி டீடைல்டா சம் டீடைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ற கேண்டிடேட் 10th-ல 12th-ல அதே மாதிரி டிப்ளமோ படிச்சு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோல இல்லைன்னா டிகிரில எல்லாத்துலயுமே குறைந்தது நீங்க 50% மதிப்பெண்கள் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். CGPA-வா உங்களுடைய மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னா நீங்க அதை பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி பாத்துக்கோங்க.
50% கம்பல்சரி இருக்கணும். 50% கீழே இருக்குது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, வழக்கமா ஒரு பேங்க் ஜாபுக்கு அப்ளை பண்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸை பே பண்ணிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்முக்கு என்ன பேராகிராஃப் எழுதணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டோம். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாருக்குமே காமனான ஃபீஸ் தான். 479 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போதே பே பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. காமனாக ஒரு பேங்க் ஜாபுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்குறாங்க. சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தாங்க. நிறைய பேங்க் எக்ஸாம் லைக் நீங்கள் எஸ்பிஐல ஒரு பேங்க் போறீங்க, இல்லைனா வந்து ஒரு எனி அதர் கவர்மெண்ட் பேங்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி பேங்க் இது வந்து ஒரு பிரைவேட் பேங்க் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய HDFC பேங்க்ல நீங்கள் வேலைக்கு போகலாம். ஆனால் நல்ல சம்பளத்தோட நீங்கள் வேலைக்கு போகலாம். அதை தான் சொல்ல வரேன். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான். ஜஸ்ட் இந்த ஒரு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ரெண்டுலையுமே எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை இந்த வீடியோ நான் டேக் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த புக்ஸை பை பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. புக்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, லைக் CBT எக்ஸாம் மாதிரி தான். இந்த CBT எக்ஸாம் ஆல்சோ உங்களுக்கு IBPS தான் கண்டக்ட் பண்றாங்க. ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் இது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. நம்ம தமிழகத்துல எக்ஸாமினேஷன் சென்டர் கிடையாது. பக்கத்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூரை எக்ஸாம் சென்டராக சூஸ் பண்ணி அங்கே போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே பெங்களூர் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த ஜாப் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். நிறைய பேருக்கு HDFC பேங்க்ல ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விருப்பமும் தகுதியும் இருக்கிற எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.